Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class exercise 3.5 உள்ள third problemல இருக்கக்கூடிய second subdivision third subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.5 உள்ள third problem உள்ள fourth subdivision பார்க்கலாம். வாங்க 12t square minus 22t plus 8 divided by 3t divided by 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 4t. அதாவது இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி எனக்கு வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கொடுத்தக்கூடிய கிவன் டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள நியூமரேட்டர் பார்க்கலாமா? பாருங்க 12t ஸ்கொயர் மைனஸ் 22t பிளஸ் 8. எனக்கு இந்த டேர்ம்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சரி, ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாமே 2 மல்டிபிள்ஸா இருக்கா? அப்ப நான் முதல்ல 2 காமன் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 2 காமன் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 6t squared minus 11t plus 4 divided by 3t divided by இப்போ 3t square plus 2t minus 8ங்கிறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். இங்க t ஸ்கொயருக்கு முன்னாடி எனக்கு 3 வந்திருக்கு. அதாவது கோஎஃபிஷியன்ட்டா 1க்கு மேல வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பரோட லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 3 into minus 8 minus 24. எனக்கு மல்டிப்ளை பண்ணா -24 வரணுமா? ஆட் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு 2 வருமா? 6 4s போட்டு பார்ப்போமா? 6 4s 24, 6 minus 4 வந்து 2. ஆனா 24 மட்டும் தான் மைனஸ்ல இருக்கு. அப்ப சின்ன நம்பர் மட்டும் தான் மைனஸ்ல போடணும். எப்படி நாம 3 வந்து மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி 3 டிவைடும் பண்ணனும். டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. 3 1s 3 2s இது அப்படியே வரும். அப்ப இங்க என்ன வரும்? t plus 2 into 3t minus 4 divided by இந்த டேர்ம்ல எனக்கு 2ம் காமனா இருக்கு, tயும் காமனா இருக்கு. நான் என்ன பண்ணிக்கலாம்? 2t ய காமனா எடுத்துக்கலாமா? 2t ய காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? t plus 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். 2 into இங்க கவனிங்க 6t square minus 11t plus 4ங்கிறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இங்க t ஸ்கொயருக்கு முன்னாடி எனக்கு 6 வந்திருக்கனால நான் லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண போறேன். 6 4s 24. எனக்கு மல்டிப்ளை பண்ணா 24 வரணுமா? ஆட் பண்ணா மைனஸ் பண்ணாவா எனக்கு 11 வரணுமா? சரியா? 8 3s போட்டு பாப்போமா? 8 3s 24, 8 plus 3 வந்து 11. ஆனா எனக்கு 11 வந்து மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ எனக்கு ஆடும் பண்ணனும் மைனஸும் வரணும்னா என்ன பண்ணனும்? ரெண்டுமே மைனஸ் போடணும். -8 into -3 plus 24, -8 plus -3 ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ -11. எப்படி நம்ம 6 மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி 6 டிவைடும் பண்ணனும். இப்போ பாருங்க 2 4s 2 3s 3 1s 3 2s. இங்க என்ன வரும்? 3t minus 4 into 2t minus 1 divided by 3t. இப்போ இங்க பாருங்க, இங்க டிவைட் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிவைட நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மல்டிப்ளிகேஷனா கன்வர்ட் பண்ண போறேன். நான் ஏன் டிவைட மல்டிப்ளிகேஷனா கன்வர்ட் பண்றேன்னா டிவைட விட எனக்கு மல்டிப்ளைங்கிறது எனக்கு கம்ஃபர்ட்டபிள். எனக்கு ஈஸியா கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு மல்டிப்ளிகேஷன் டேர்ம். சரியா? அதனால நான் வந்து டிவைட மல்டிப்ளையா கன்வர்ட் பண்ண போறேன். டிவைட மல்டிப்ளையா கன்வர்ட் பண்ணா எனக்கு இந்த டேர்ம் அப்படியே வரும், ரெசிப்ரோக்கலா வரும். எப்போ டிவைட மல்டிப்ளையா மாத்தினாலோ இல்ல மல்டிப்ளைய டிவைடா மாத்தினாலோ எனக்கு அந்த டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கலா வரும். அப்ப டினாமினேட்டர் உள்ள நியூமரேட்டர் போகும், நியூமரேட்டர் உள்ளது டினாமினேட்டர் வரும். இப்போ டினாமினேட்டர் உள்ள நியூமரேட்டர் போகுமா? 2t into t plus 2. நியூமரேட்டர்ல உள்ளது கீழ வந்துரும். t plus 2 into 3t minus 4. அப்ப நியூமரேட்டர்ல உள்ள t plus 2ம் டினாமினேட்டர்ல உள்ள t plus 2ம் கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர்ல உள்ள 3t minus 4ம் டினாமினேட்டர்ல உள்ள 3t minus 4ம் கேன்சல் ஆயிடும். இந்த tயும் இந்த tயும் கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன வரும்? 2 into 2 4. அப்ப 4 into 2t minus 1 divided by 3. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.5 உள்ள தேர்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.